விஜய் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்துக்கு இன்னைக்கு வரைக்குமே தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல. இந்த நிலையில ஜனநாயகன் படத்தை தடுப்பதற்காக தகவல் ஒளிபரப்பு அமைச்சகம் முயற்சிக்குது அப்படின்னும், மத்திய தகவல் ஒளிபரப்பு அமைச்சகத்தோட முயற்சி தமிழ் கலாச்சாரத்தோட மீதான தாக்குதல் அப்படின்னும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்காரு. விஜய் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் ஜனநாயகன். விஜயோட கடைசி படம் ஜனநாயகன் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் செய்யும் படம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால படம் ரிலீஸ் ஆகிறது தள்ளி போச்சு. அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒருவேளை ரிலீஸ் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு தரப்புல சொல்லப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, கடைசி நேரத்துல சான்றிதழ் கொடுத்துருவாங்க, அதாவது யூஏ சான்றிதழ் கொடுத்துருவாங்க, படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே அந்த தணிக்கை சான்றிதழ் கொடுக்காததுனால படம் ரிலீஸ் செய்யப்படலை. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னும் கேள்விக்குறியா இருக்குது. இந்த படத்தை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் ஆவலா காத்திருந்தாங்க. அதே நேரத்தில் டிக்கெட்டுகளையுமே போட்டி போட்டு எடுத்திருந்தாங்க. இதனால ரசிகர்கள் ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பா படக்குழு தரப்புல உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டுச்சு. இந்த வழக்கு விசாரிச்ச தனி நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதே நேரத்தில் வேணும் அப்படின்னா நீங்க தணிக்கை வாரியம், அதாவது சென்சார் வாரியம் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அறிவிப்பு வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த சென்சார் சான்றிதழ் வழங்கக்கூடிய வாரியம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அதாவது தலைமை நீதிபதி தலைமையில மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு விசாரிச்ச தலைமை நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க சென்சார் சான்றிதழ் கிடைக்காம எப்படி படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிங்க, அது மட்டும் இல்லாம அது எப்படி உடனே கிடைக்கும்னு உங்களுக்கு நினைச்சிங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த தேதி 21ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. ஆனா படக்குழு தரப்புல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இது தொடர்பான விசாரணையுமே நடந்துட்டு தான் இருக்கு. பட் இதனால இன்னைக்கு வரைக்குமே இந்த படத்துக்கு, ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல. அதனால திட்டமிட்டபடி படத்தை ரிலீஸ் செய்ய முடியல. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு, அதாவது ரிலீஸ் செய்யப்படல, சென்சார் சான்றிதழ் கொடுக்கல அப்படின்றதுனால திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே தங்களோட கொந்தளிப்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் இந்த விவகாரத்துக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாங்க. இதனால ஒருவேளை காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சியா இது பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இதுல ட்விஸ்டா இப்ப என்ன தெரியுமா, முன்னாடியாவது தமிழக தலைவர்கள் மட்டும்தான், காங்கிரஸ் தமிழக தலைவர்கள் மட்டும்தான் இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்யப்படலை அப்படிங்கிறதுக்காக தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ தேசிய தலைவர் ராகுல் காந்தி, அதாவது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த விவகாரத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். ஏற்கனவே இந்த விஷயத்துல காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வராங்க. இப்படி இருக்கும்போதுதான் ராகுல் காந்தியே நேரடியா விஜய்க்கு ஆதரவா களத்துல இறங்கி இருக்காரு. அதுதான் இப்போ காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தை தடுப்பதற்கான தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தோட முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்படும் ஒரு தாக்குதலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோடி அவர்களே, தமிழ் மக்களோட குரலை ஒடுக்குவதுல நீங்க ஒருபோதுமே வெற்றி பெற மாட்டீங்க அப்படின்னு கூறியிருக்காரு. முன்னாடி தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பலருமே விஜய்க்கு ஆதரவா தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க. இதே போல தமிழ்நாடு புதுச்சேரி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விஜயோட ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றி எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சையில அரசியல் அதிகாரம் தவறா பயன்படுத்தப்பட்டிருப்பது கவலை அளிக்குது. அரசியல் ரீதியா கருத்து வேறுபாடு இருப்பினுமே ஒரு திரைப்படத்தை குறிவைப்பது ஏற்க முடியாது. அரசியல் நோக்கத்திற்காக திரைப்படங்களை குறிவைப்பதை தமிழக மக்கள் ஏத்திக்கிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில்
காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியுமே இதுக்கு விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்திருந்தாங்க. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை வரிசையில தணிக்கை வாரியமும் மோடி அரசின் அரசியல்ல ஆயத்தமாகிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு மௌனமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால தணிக்கை வாரியம் என்பது கலைக்கப்பட வேண்டியது. அது வரைக்கும் அது அரசியல் ஆயுதமா பயன்படுத்தப்படுவதை நாம கடுமையா எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஜோதிமணி சொல்லியிருந்தாங்க. ஜோதிமணியை தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோருமே பாஜகவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுமே சிபிஐ, இடி, ஐடி வரிசையில சென்சார் போர்டுமே ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமா மாறியிருக்கு அப்படின்னு கடுமையான கண்டனங்களை சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மத்திய அரசுக்குமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இதன் தொடர்ச்சியா தான் இப்போ வந்துட்டு ராகுல் காந்தியுமே ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு மத்திய அரசுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ராகுல் காந்தியோட இந்த கருத்து எதிர்வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி வைக்க அடி போடுதா அப்படின்ற சந்தேகத்தையுமே பரவலா எழுப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பா விஜய் இன்னைக்கு வரைக்குமே வாங்கி திறக்கல. அப்படி இருக்கும்போது எதுக்காக காங்கிரஸ் முந்தி அடிச்சுக்கிட்டு கண்டனம் தெரிவிக்குது அப்படின்னும் பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க. எதுவா இருந்தாலும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் எப்போ கொடுக்க போறாங்க, இந்த வழக்கோட தீர்ப்பு என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுமே விஜயோட ஜனநாயகன் திரைப்படத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த ஜனநாயக நாட்டுல ஜனநாயகனுக்கே ஒரு வழி இல்லையா அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் கமெண்ட்களை சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ராகுல் காந்தி விஜயோட படத்துக்கு சப்போர்ட் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.